கருப்பூர் வெள்ளாளப்படி சேர்ந்த யாரு நமது செல்வம் அவர்கள் யூடியூப் சேனல் நம்ம நாடகத்தை எடுத்து உலகமுக பரப்பிக்கிறார்கள். எங்க ஆறு அனைத்து செட்டுக்கு போய் யாரையுமே இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்பு யாரும் கிடையாது. எல்லாமே ஸ்டாண்ட் வைப்பாங்க, பட்ஜெட் விட்டுருவாங்க, அது மட்டும் ஓடிட்டு இருக்கும். இவர் அப்படி கிடையாது. ரெண்டு கையிலும் விடிய வரலும் நம்ம ஆடுறத பாடுறதெல்லாம் பெருசு கிடையாது. அவர் எடுக்கிற வீடியோ தான் பெருசு. அவ்வளவு ஒரு தெள்ளந்தெளிவியாக எடுத்து நம்மளை உலகமெங்கும் காணொலியில பரப்புகிறார்களே அருமை ஐயா அவர்கள். யாரு? நமது செல்வம் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இதற்காக வந்திருக்கிறேன். இன்னும் ஓயா யாரு என்னன்னு சொன்னா தெரியுங்க. என் பெயரோ பிளான மண்ணே. என்ன? என் பெயரோ விளாடமன்னன். என் பெயரோ விளாடமன்னன் என்றாலும் நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? சரி, எந்த நாட்டில் ஆண்டு வருகிறேன் தெரியுமா? தெரியாதுங்க. அந்த மற்ற நாட்டை தன்னையாளே என் நாடோ எப்படி தெரியுமா? தண்ணி உள்ள பூமி, பச்சை பயிரெல்லாம் ஓய்ந்து வரக்கூடிய தென் விளாட பருவம், விளாட நாட்டை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ விளாட பலனாகப்பட்டவன்
என்ன விளாட, அதாவது உங்க பேரு விளாட மன்னன். சரி. நாடோ விளாட நாடு, அதாவது மச்ச நாடு. மச்சம் பண்றா என்ன? மச்சமட்டால் மீன். ஆமா. அதாவது ஏன் பாஞ்சி நெல் விளையும். ஏன் பாஞ்சி நெல் விளையும். பெண் விளையாட பருவம். விளையாட பருவம். ஆமா. உங்க நாடு. ஆமா. மகாராஜா, ஏண்டா நான் கேக்குறேன், தப்பா நினைக்கூடாது. என்ன கேக்குற கேளு. இந்த நாடு உலக 56 தேசத்தையும் யாருக்கும் கிடைக்காத நாடு. ஏசாமி, என்ன இது உங்க நாடு? உங்க அப்பன் சம்பாதிச்சதா, உங்க பாட்டன் சம்பாதிச்சதா, இல்ல நீங்க சம்பாதிச்சதா? ஏன்னா தேன் பாஞ்சி நெல் விளையும். சரி. அதாவது மச்ச நாடு சொல்றீங்க சாமி, இப்படி அந்த நாடு குறிச்சு எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு மட்டும்? அது சொல்றேன் கேளு. அந்த நாட்டு அண்ணனுடைய என் பெயரோ விளாட மன்னனாக இருந்தானா? அதுதான் முன்னே சொல்லிவிட்டியா? இந்த விளாட மன்னனை பெற்ற தாயா யாரு? என் தந்தையார் தெரிஞ்சாயா? தெரியாத சாமி, சொன்னாதான் சரி அளவு. விளாட மன்னனை பெற்ற தாயாரு யாரு? வா. இந்த விழாட நாடகப்பட்டது எனக்கு எப்படி வந்தது? இந்த விழாட மன்னனாக யாரை திரும்ப செய்தியா தெரியுமா? யார் தெரியுமா செஞ்சீங்க? இந்த நாடு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு?
சொன்னேன் தேவையாபடி யார் தெரியுமா? சுதர்க்கனை. ஓ சுதர்க்கனை. ஆமா சரி. இப்படி சுதர்க்கனை திருமணம் செய்து சுதர்க்கனையுடைய அண்ணாபடி யாரு? கீச்சகன். கீச்சகன் என்றால் கண்டால் பயந்தாடுவார், அடிபடுவார், அடிப்பணிவார். என்னுடைய மைத்தனாகப்பட்டவர் கீச்சகனாகப்பட்டவர் இந்த மற்ற நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். யார் ஆண்டு இருந்தாங்க நாட்டை? கீச்சகனாகப்பட்டவன். சாதாரணப்பட்டவன் கிடையாது, யாருக்குமே பயப்படாத என் மைத்தனோர் கீச்சகனாகப்பட்டவன். என் மைத்தனோர் கீச்சகனை கண்டால் பயந்து ஓடுவார், அடிப்பணிவார், அஞ்சுவார், கெஞ்சுவார், பணிபுணிவார். அப்பேற்பட்ட என் மைத்தனை எனக்கு அவனை தங்காப்பட்டவருடைய யாரு சொல்கை திரும்ப செய்து எனக்கு இந்த மற்ற நாட்டை பட்டாஞ்சூடி வைத்தார், பட்டாஞ்சூடி வைத்தார். இந்த நாடு சரி ஓ மைத்தன கேசகன் உன்னை பட்டம் கட்டி வைத்தாரு. ஆமா இந்த நாடு கேசகனதா இல்ல அவங்க அப்பனதா? கிரிகேசனுடைய நாடாகப்பட்டது. நீங்க நாடு அவங்க நாடாகப்பட்டது. அந்த நாட்டை என் மைத்தன கீர்த்தனாகப்பட்டவன் அடித்தார், உதைத்தார், அடிபணிந்தார். அடிபட்டு அடிக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி விட்டார். நாடு கடத்தி விட்டு அந்நிய நாட்டை புடுங்கி அவங்க போன உனக்கு சீதனமா கொடுத்தார். அந்த நாட்டை எனக்கு சீதனமாக கொடுத்து நான் இந்த மற்ற நாட்டுல நான் மாமியார் மாயத்தை புடுங்கி மறுபடியும் சீதனம் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி அதாவது கேசகன் சீதனம் கொடுத்துறாரு. சுதர்க்கனியை திரும்ப செய்து எனக்கோ 2 குழந்தைகள் பிறந்தது. யாராரு? எனக்கு 6 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தெரியுமா? கொஞ்சம் பேர் தலாரா உத்திரகுமாரன் பிறந்தான். பிறகு ஒரு பெண் குழந்தை, அவள் யாரு? உத்திரகுமார்த்தி. உத்திரகுமார்த்தியும் உத்திரகுமாரனும் 2 குழந்தைகளை பெற்று இந்த நாட்டில் நான் ஆண்டு வருகிறேன். மகாராஜா என்ன அதான் திருமணம் செஞ்சு சரி குழந்தைங்க 2 ஆமா ஒரு குழந்தைங்க ஆமா நாட்டுல சுகமா வாழ்ந்து விடுறார். இந்த மற்ற நாட்டுல ஏதோ ஐயோ என்று குழு வருகிறது. ஆடு மாடு மேய்க்கிறீங்க. சரி நம்ம விளையாடபுரத்துக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான பசுமாட்டை யார திரிகர்த்தனம். சரி அவன் வந்து எங்களை அடியோன்னு அடி அடிக்கிறான். என்ன சொல்ற? மாட்டை அப்படியே அப்புறம் திருப்பி ஓட்டிட்டு போறான். 1000 மாடு பசுப்பந்தலை இந்த மற்ற நாட்டுல மேய்ச்சிருந்தீர்களே, பூரா காராம் பசுமாடு. யாரோ தெரியவில்லை. யாரவன்? திரிகர்த்தனா திடராஜனா. அவன் அதுக்கு முன்ன இந்த நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தானா. இந்த ஆடு மாடுலாம் எங்கிடுதுரா அப்படின்னு புடிச்சு கூட்டு போய் நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். என்னது அப்படி ஒண்ணு வித்தியாட்டம் எல்லோரையும் அடித்து உதைத்ததாவது செய்துவிட்டு பசு மந்திகளா ஓட்டி போகிறானா? நீங்க மட்டும் போய் அவனை செவிச்சு அந்த ஆடு மாடை கொண்டுட்டு வரல
ஆமா நம்ம நாட்டுல இருக்கிற குழந்தைங்க பூரா பால் இல்லாதே செத்து போயிடும். ஆமா ஆமா சாமி. உங்களால முடியாம ஐயோ குய்யோ என்று ஓடி வந்துட்டீர்களா? ஆமா சாமி. சரி, நீங்கள் போங்கள். அவனை நான் போய் பார்த்து வருகிறேன். என்ன தைரியமாக இருக்கும்? என்னங்க பிரச்சனை நம்ம நாட்டுக்கு? வேற மற்ற நாட்டுக்கு சொந்தக்காரன் நாம இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை? ஏய், நாடு கொடுது. மற்ற நாட்டுல 1000 பசுமந்தைகள் மாடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டிருந்த நமது இடையில எல்லாம் அடித்து அதாவது செய்துவிட்டு மாட்டை எல்லாம் அதாவது ஓட்டிக்கொண்டு இடையில ரத்தப்பொடி காலையை கட்டி கொண்டு போறானா? அதனால நம்ம நாட்டை தேடி வந்து அவனுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும்? அவனை சும்மா விடலாமா? அவன் நம்ம தேடி போலாமா? யாரு விடக்கூடாது. நம்ம புறப்படு புறப்பட்டு போலாம். ஆ.